அண்ணா அறிவாலயத்தில் உள்ள திமுகவின் வார் ரூமில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், முதலமைச்சரின் இந்த ஆய்வு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அண்ணா அறிவாலயத்தில் உள்ள திமுக வார் ரூமில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தேர்தல் பணிகள் குறித்து திமுக வார் ரூமில் முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது ஆய்வு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், முதலமைச்சரின் இந்த ஆய்வு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் உள்ள வார் ரூமை பார்வையிட்டு தேர்தல் பணிகள் குறித்து கேட்டறிந்து வருகிறார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின். அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்துல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஈடுபட்டு வருகிறார். தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பணிகளை ஒருங்கிணைப்பதற்காகவும் திமுக நிர்வாகிகளுக்கு சட்ட ரீதியாகவும் தேர்தல் பணிகள் சம்பந்தமாக அறிவுறுத்தல்கள் ஆலோசனைகளை வழங்குவதற்காகவும் அண்ணா அறிவாலயத்துல வார் ரூம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வார் ரூம்ல தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இப்போது பார்வையிட்டு வருகிறார். திமுக வேட்பாளர்களுக்கும் திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கும் தேர்தல் பணிகள் எப்படி சென்று கொண்டிருக்கிறது, என்னென்ன ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கு, வரக்கூடிய நாட்கள்ல எந்த மாதிரியான அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலை கொடுத்து வருவதை பார்க்க முடிகிறது. திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கும் திமுக நிர்வாகிகள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்ய வேண்டும், எந்த சுணக்கமும் ஏற்பட்டுவிடக் கூடாது போன்ற பல்வேறு அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடுத்து வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. 200 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்து திமுக தேர்தல் பணியாற்றி வரும் நிலையில தேர்தல் பணியில முக்கியமான ஒரு இடமா இருக்கக்கூடிய இந்த வார் ரூம்ல இப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்ல பார்வையிட்டு பல்வேறு அறிவுறுத்தல்களையும் வழங்கி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். திமுக வார் ரூமில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். முக்கிய செய்தியாக பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ